ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப டேஞ்சரஸான பிளைண்ட்னஸ் தெரியுமா? நம்ம பர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் சரி, இல்லை அது மட்டும்தான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறது. இது பெரிய ஃபைட்ஸில் மட்டும் அல்லோ, சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸில், பேசுகிற டோனில், அந்த டைமிங்கில், போடுற எஃபர்ட்ஸில், இப்படி சத்தம் இல்லாமல் டெய்லி லைஃப்பில் எட்டி பார்த்துட்டே இருக்குது. நான் அப்படி மீன் பண்ணலங்கிறது, நீ இதை ஓவர் ரியாக்ட் பண்ணுற அப்படிங்கிறது, இந்த மாதிரி இருந்தா நீங்கள் அன்ஹர்டுன்னு ஃபீல் பண்ணுவீங்க, அவையோ மிஸ் அண்டர்ஸ்டுடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரே ரூமில் இருக்கிறப்பவே ரெண்டு பேரும் எமோஷ்னலி மைல்ஸ் அப்பார்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் ஃபீலிங்ஸ் எவ்வளோ ரியலோ அதே மாதிரி தான் அவிக ஃபீலிங்ஸும். ஆனால் இந்த ரெண்டில் ஒரே ஒரு ரியாலிட்டி தான் அலவுடு, ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகணும்னு வரும் பாருங்கோ. அப்போதான் அந்த ரிலேஷன்ஷிப்பு கோர்ட் ரூம் ஆயிரு. அப்போ அதில் யாரோ ஒருத்தர் தோதுதே ஆகணும். ரெண்டு பேரும் சேம் டே தான் ஷேர் பண்ணுவீங்க, சேம் வேர்ட்ஸு, சேம் சைலன்ஸு, ஆனால் வாக் அவே வித் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ்னு இருக்கு. இதில் ஒருத்தர் சரி இன்னொருத்தர் தப்புங்கிறதுனாலலாம் இல்லை, ரெண்டு பேர் அவங்களோட பாஸ்ட்டு, வூன்ஸு, எக்ஸ்பெக்டேஷன்ஸு இது எல்லாத்தையும் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டு வரனால நம்ம பர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டோம்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள லிசனே பண்ண மாட்டோம். புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி எந்த கொஷின்ஸும் கேட்க மாட்டோம். அவங்க எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளே டிஃபெண்ட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருவோம். இப்படி தான் அந்த கனெக்ஷனு கொஞ்சம் கொஞ்சமாக எரோட் ஆகுது. பெரிய பிட்ரேயல்னால தான் அந்த கனெக்ஷன் பிரேக் ஆகணுங்கிறதுலாம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்மிசல்ஸ்னால தான் அது ஆகுது. ஆர்குமெண்ட்ஸை வின் பண்ணுறதுனாலலாம் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகாது. அந்த மொமெண்ட்டை விட்டுட்டு இந்த ஆர்குமெண்ட் எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத டீப்பாக யோசிச்சாலே 90% ஆர்குமெண்ட்ஸு ஸ்டாப் ஆயிரு. நீ தான் தப்புன்னு சொல்லாமல் இது என்னை ஹர்ட் பண்ணுதுன்னு சொல்லுங்க. நான் தான் சரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதை விட்டுட்டு இது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேளுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சர்டனிட்டி ரேங்க் 2 தான். அதுக்கு முன்னாடி வர்றது கன்சிட்ரேஷனு. ரெண்டு பேரோட ரியாலிட்டியுமே கோ எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணினீங்கன்னா தான் அங்கே ஒரு பிரிட்ஜை பில்ட் பண்ண முடியும். இல்லைன்னா பிரேக் தான் ஆகுது.